வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு மிட்டம்க்குரிய 5 மார்க்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதைத் தொடர்ந்து இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது குடிமையியல் மற்றும் பொருளியல் பகுதியிலிருந்து 5 மதிப்பெண் வினாக்களுக்கு எப்படி நம்ம பதிலளிக்கலாம், அனைத்து மாணவர்களும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடத்தில் குடிமையியலில் ஃபஸ்ட்டு பாடம் இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த பாடத்தில் முதல் 5 மார்க் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. எல்லா மாணவர்களும் இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் தான், குறைந்தது 4 பாயிண்ட்ஸாக எழுதுங்க. எளிமையான பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கன்னா. இது என்ன அப்படின்னா, உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிக நீளமானது. அரசியலமைப்புகளே மிக நீளமானது இந்திய அரசியலமைப்பு. உலகில் உள்ள அரசியலமைப்புகளிலேயே மிக நீளமானது இந்திய அரசியலமைப்பு. இது பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து, அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்காட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி எடுத்து இது பல்வேறு நாடுகளிலிருந்து எடுத்து பெறப்பட்டது. சரிங்களா? அடுத்து இது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை. சரிங்களா? சிலதை மாற்றலாம், சிலதை மாற்றவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை உடையது. கூட்டாட்சி முறைனா வேறு ஒன்றும் இல்லை, மத்திய அரசு மாநில அரசு இப்படி இருக்குதா. ஸோ இதைத்தான் இது ரெண்டும் இணைந்து செயல்படும், அதான் கூட்டாட்சி முறை அரசாங்கம். அடுத்து இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. எந்த சமயத்தினாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அதுக்கு உரிமை கொடுக்குது. அடுத்து சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறைக்கு ஒரு சுதந்திர அமைப்பு, நிர்வாசன் சதன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை. ஜாதி, மதம், இனம், மொழி எந்த வேறுபாடும் கிடையாது. 18 வயது முடிஞ்சிருச்சா உனக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையை அளிக்குது. இந்த 7 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லலாம், உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிக நீளமானது, நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை உடையது. அதே நேரத்தில் கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது. 18 வயது அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது. இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. இதில் அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் எழுதினா கூட உங்களுக்கு 3லிருந்து 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். 5 பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா சில நேரத்தில் 5 மதிப்பெண்கள் கூட கொடுத்துருவாங்க. அதனால் இந்த கேள்வியில் முக்கியமான கேள்வி, நல்லா படிங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. அடிப்படை உரிமைகள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 7 இருந்துச்சு நாங்கள் படிக்கும்போது. இப்போ சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. அப்போ 6 உரிமைகள் இப்போ அடிப்படை உரிமைகள். அப்போ அடிப்படை உரிமைகள் 6 வகைப்படும். ஹெட்டிங், அடிப்படை உரிமைகள் ஹெட்டிங் போடுறீங்க. அடிப்படை உரிமைகள் 6 வகைப்படும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்மாங்க இங்கிலீஷில். சரிங்களா? ஸோ அது என்னென்ன, அந்த 6 உரிமை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2லேருந்து 3 மார்க் உண்டு. என்ன உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, அதே மாதிரி கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த 6 உரிமைகளை எழுதினாலே உங்களுக்கு 2லிருந்து 3 மதிப்பெண்கள் உறுதியாக உண்டு. அப்போ 6 வகைப்படும் ஒரு ஹெட்டிங்கு. அவைகளாவனன்னு சொல்லி கீழே எழுதுறீங்களே. அதுபோக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு ஹெட்டிங் கீழையும், இப்போ சமத்துவ உரிமை எழுதிருக்கீங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டப்பிரிவு 14 அதை பற்றி கூறுகிறது. சரிங்களா? ஒரு பாயிண்ட் எழுதினா போதும். அதே மாதிரி பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், இது சமத்துவ உரிமையில். அடுத்து தீண்டாமை ஒழித்தல், இதெல்லாம் சமத்துவ உரிமையில் வந்துடும். அடுத்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் நல்ல ஞாபகம் வச்சுங்க, பேச்சுரிமை. பேச்சுரிமை அதில் இருக்குது. அது மாதிரி தொடக்க கல்வி பெறும் உரிமை அந்த சுதந்திர உரிமையில் இருக்குது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது கட்டாய வேலை. அது மாதிரி கொத்தடிமை முறையை ஒழித்தல், இதெல்லாம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல், இதெல்லாம் இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் இருக்குது. சமயச்சார்பு உரிமை அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் அல்லது பரப்பவும் உரிமை உண்டு, அதான் சமயச்சார்பு உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை, அது சிறுபான்மையினர், சரிங்களா, எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு வைக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையும் இருக்குது. சிறுபான்மையினர்னால் அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறையில் 100 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 60 மாணவர்கள் இந்துக்கள். சரிங்களா? ஒரு 30 மாணவர்கள் கிறிஸ்தவர்கள்,
மீதி 10 மாணவர்கள் இருக்காங்க வைங்களேன், அவங்க முஸ்லீம் அப்படின்னா அவங்க தான் சிறுபான்மையினர். யார் மத அடிப்படையில் குறைவாக இருக்காங்களே எண்ணிக்கை, அவங்க சிறுபான்மையினர். சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம், கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னா, தனிப்பட்ட ஒருவருக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை நாடி தனக்குரிய உரிமையை கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான முழுமையான பதில். இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் வாங்கலாம். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள், சார் எனக்கு இந்த கேள்வி படிக்கணும் தோணுது, ஆனால் நிறைய இருக்குது புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த 6 வகைப்படும் ஹெட்டிங் எழுதி அந்த 6 மட்டும் எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போதும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த இதிலே அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் கேட்டதே இல்லை, இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க. இதில் என்ன, ஒரு 5 ஹெட்டிங்கை படித்து வச்சுக்கோங்க. அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது அந்த நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை எழுத ஆணை நீதி பேராணை எனப்படும் அந்த 2 மார்க் எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இது சில சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடை செய்யும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும் அப்படின்னு சொல்லி வரும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகள். இதான் அந்த கேள்விக்கு முக்கியத்துவம். அப்போ 5 வகையான நீதி பேராணைகள் 1 வேர்டில் படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த 5 வகையான நீதி பேராணைகளை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க் கிடைச்சிடும். நம்ம சொன்ன அந்த நீதி பேராணை எழுதி இதை எழுதணும். அப்போ ஆட்கொணர்வு நீதி பேராணை ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, அடுத்து தடை உறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதி மேலே சொன்ன அந்த நீதி பேராணைனா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத எழுதிட்டாலே உங்களுக்கு 3லிருந்து 4 மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றதெல்லாம் விரிவாக படிக்கக்கூடிய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் விரிவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை குறித்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், அதை பார்க்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. வேறுபாடு கேள்வி இதுவரை கேட்டதே இல்லை. அப்போ படிக்காம விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம ஏற்கனவே அடிப்படை உரிமை படிச்சிருக்கோம். அரசு நெறியுறுத்து கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அடிப்படை உரிமைகளில் பாயிண்ட் சொல்கிறேன். அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபஸ்ட்டு கேள்வி சொல்லும் போதே. ஆனால் இந்த அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அயர்லாந்து நாடு, சரிங்களா? அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பல்வேறுபட்ட நாடுகளிடமிருந்து பெறப்பட்டது நம்ம பார்த்தோம். இதில் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகளில் 2வது பாயிண்ட். ஸோ அதன் அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, அந்த அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து. சரிங்களா? ஸோ அடுத்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை என்ன செய்ய முடியாது, சுருக்கவோ நீக்கவோ முடியாது. எதை, அடிப்படை உரிமைகளை. ஆனால் இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சரிங்களா? எது, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். அடுத்து 3வது பாயிண்ட், அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். ஆனால் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. சரிங்களா? அடுத்து அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அடுத்து இந்த உரிமைகள், அதாவது அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. ஆனால் இங்கே இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. இதான் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். இங்கே ஒரு 5 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 5 பாயிண்ட். நீங்கள் கட்டம் போட்டு எழுதினாலும் சரி, அல்லது என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு எழுதினாலும் சரி, தெளிவாக எழுதுங்க. இந்த கேள்வி எதிர்பார்க்கும், ஏன்னா இது வரைக்கும் கேட்கவே இல்லை. ஸோ மாணவர்களை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிமைகளில் முதல் பாடத்தில் 4 கேள்வி கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். இப்போ 2வது பாடம் நடுவண் அரசு. சரிங்களா? இந்த நடுவண் அரசில் எந்தெந்த கேள்விலாம் படிக்கலாம் அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேள்விக்கிட்டே இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி ஒரு கேள்வி. அது மாதிரி பிரதம அமைச்சரினுடைய பணிகள் மற்றும் கடமைகளை விவரி. அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை திறனாய்வு செய்க. அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் 3 விளக்குக. இந்த கேள்விகள் 4மே முக்கியம்தான். இருந்தாலும் எதை படிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்து பிரதமருக்கு படிச்சுக்கோங்க. இந்த 2ல் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் படிக்கலாம், அல்லது உச்சநீதிமன்றம் வந்து அதை விட முக்கியமானது, அதையும் படித்து வச்சுக்கலாம். ஆனால் 4யுமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் 4யுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பாடங்கள் குறைவு, 10 பாடங்கள் தான் ஃபஸ்ட்டு மட்டமுக்கு.
சரிங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாடங்கள் அதிகரிச்சிடும். ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா படிங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்கள் என்ன அப்படின்னா சட்டமன்ற அதிகாரங்கள் ஹெட்டிங் போடுங்க. சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னா அதாவது பொதுத் தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவங்கி வைக்கிறார். ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரை உரையாற்றி துவங்கி வைக்கிறார் நாடாளுமன்றத்தில். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்திலும் இவருடைய உரையுடன் என்ன செய்து துவங்குகிறது அந்த கூட்டத்தொடரானது. அடுத்து இவர் ஆண்டுக்கு 2 முறை என்ன செய்யலாம் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். ஆண்டுக்கு 2 முறை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டங்களும் சட்டமாகின்றன. மசோதா, சட்டம், பிரிவு எல்லாம் ஒன்று தான், சரத்தலாம். சரிங்களா? அடுத்து இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னர் எல்லாமே மசோதா சட்டமாகிறது. அடுத்து நிதி மசோதாவை இவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை இவர் என்ன பண்ணுறாரு மக்களவைக்கு நியமிக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் என்ன பண்ணுறாரு இவர் நியமிக்கிறார். மக்களவையின் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. இதுதான் இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்கள் இதெல்லாம். அடுத்து நீதி அதிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னா நீதிமன்றத்தால் ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் அதே நேரத்தில் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும். நீதிமன்றத்தில் ஒருத்தர் தண்டனை கொடுத்துட்டாங்க, அந்த தண்டனையை குறைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், அல்லது தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் இந்த குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உரிமை உள்ளது. சரிங்களா? அதிகாரம் உண்டு. இதான் நீதி அதிகாரம். ஸோ 2 வகையான அதிகாரங்கள் பார்த்தோம். சட்டமன்ற அதிகாரத்தில் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தோம். அது மாதிரி நீதி அதிகாரத்தில் ஒன்றே தான். நீதிமன்றத்தால் இவர் தண்டனைக்குரியவர் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும், அந்த தண்டனையை ஒத்தி வைக்கலாம், அல்லது தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் இந்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் நீதி அதிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரொம்ப எதிர்பார்க்கலாம். சரிங்களா? என்னென்னா இது ஒரு 8 பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சர்களுக்கு பல்வேறு, அதாவது பிரதம அமைச்சர் அப்படிங்கிறவர் அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஃபஸ்ட்டு அமைச்சரவை கூட்டத்தினுடைய தேதி, நிகழ்ச்சி நிரல் இவர் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறார். அடுத்து பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். யார்? பிரதமர். அடுத்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டமன்றத்தினுடைய முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவரோடு விவாதிக்கிறார். சரிங்களா? ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பிரதமர் என்ன செய்யணும்? விவாதம் செய்யணும். அது பேச்சுவார்த்தை நடத்தணும். சரிங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் பாலமாக செயல்படுகிறார். ஒரு இன்டர்மீடியட்டாக செயல்படுறார். சரிங்களா? அடுத்து இவர் நாட்டின் உண்மையான தலைவராக இருக்கிறார். நாட்டினுடைய உண்மையான தலைவர் உண்மையில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பிரதமர் நாட்டினுடைய முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ரொம்ப முக்கியமானது. அடுத்து நிறைய வெளிநாடு, சரிங்களா, அதே மாதிரி உள்நாட்டில் நடைபெறக்கூடிய மாநாடுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கிறார். அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, அது மாதிரி சார்க் நாடுகளின் மாநாடு இவற்றில் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார். இதுதான் பிரதம அமைச்சருடைய பணிகள் மற்றும் கடமைகள். இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் மாணவர்களே. அதே மாதிரி இன்னும் 2 கேள்வி இருக்குது. குடிமையில் 2வது பாடத்தில் என்ன கேள்வினா நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள் அல்லது நீதி வரையறைகள் ஏதேனும் 3னை விளக்குக அப்படிங்கிறதுக்காங்க. அந்த கேள்வி முக்கியமானது. அதனால் 4வது கேள்வி சொல்கிறேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா தனக்கே உரிய நீதி வரையறை ஒன்று இருக்குது. தனக்கே உரிய நீதி வரையறை, அதே மாதிரி மேல்முறையீட்டு நீதி வரையறை, அதே மாதிரி ஆலோசனை நீதி வரையறை. இந்த 3 ஹெட்டிங்கை நீங்கள் எழுதினாலே 2 மார்க் வாங்கிடலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி வரையறைகள் ஏதேனும் 3னை விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் 3 ஏற்கனவே கொஸ்டினில் உள்ளதுதான். அவைகளாவன அப்படின்னு எழுத போகிறீங்க. தனக்கே உரிய நீதி வரையறை, அதே மாதிரி மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை. நான் சொல்கிறது ஸ்லோலனஸ் தான். இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுது. ஆனால் டீட்டெயிலாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹெட்டிங் கீழே எல்லாமே நீங்கள் எழுதணும். அது உங்கள் ஆசிரியர் நடத்தியிருப்பாங்க. அது மாதிரி படிங்க. நம்ம இதுவரைக்கும் குடிமையல் பகுதி மட்டும் பார்த்துருக்கோம்.
பொருளியல் சொல்லலாம்னு நினச்சோம். ஸோ டைமிங்கும் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், பொருளியல் பாடம் 2 பாடங்களுக்குரிய 5 மார்க்கை எப்படி எழுதுறது அப்படிங்கிற விளக்கத்தை பார்ப்போம். ஸோ மாணவர்கள் தேர்வுக்கு நல்லா படிங்க, நிறைய மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு படிங்க. அதே நேரத்தில் புரிஞ்சு படிங்க. நல்ல புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து நம்ம மனப்பாடம்ங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ கேட்டாலும் எழுதலாம், எப்போ கேட்டாலும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்கள் ஆசிரியர் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நல்லா படிங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.